சர்ப்ரைஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎன் ஜாப் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கோர் வேகன்ட் வந்திருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். இதோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th 12th தான். இதோட சம்பளம் பாத்தீங்கன்னா 15,700 இருந்து 50,400 வரைக்கும் கிடைக்கும். நோ எக்ஸாம் ஃபீஸ். ஓகே, ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியாது, இது ஆஃப்லைன் மூலியமா தான் அப்ளை பண்ண முடியும். நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில் பண்ணி நம்ம கொரியர் தான் ஸ்பீட் போஸ்ட்ல போட முடியும். இது எப்படி அப்ளை பண்ணுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட்ல கொடுத்திருக்கேன். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் டெய்லி வந்து உங்களுக்கு சேரும். வாங்க நம்ம அஃபீஷியல் நோட்டிபிகேஷனை பார்க்கலாம். இதுதான் அந்த அஃபீஷியல் நோட்டிபிகேஷன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இரிகேஷன்ல இருந்து வந்திருக்கு. ஆபீஸ் ஆஃப் அட்வொகேட்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்காங்க. இப்ப கோர்ட்ல அட்வொகேட் இருப்பாங்கல்ல, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்களுக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு தான் இது நம்ம எடுக்கிறாங்க. வேகன்சி பாத்தீங்கன்னா 16 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இது ஒர்க்கிங் பிளேஸ் எங்க இருக்குன்னா மதுரை அண்ட் சென்னையில இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம என்னென்ன வேகன்சி எந்தெந்த கேட்டகரிக்கு எத்தனை கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஜெனரல் டர்ன்ல வந்து வேகன்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து ஜெனரல் டர்ன் உமன்ல டெஃப், காது கேட்காதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வேகன்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிசில அதர் தென் முஸ்லீம் கிளாஸ்ல வந்து 2 கொடுத்திருக்காங்க. அப்புறம் பிசில அதர் தென் முஸ்லீம் உமன்ஸ்ல 1 கொடுத்திருக்காங்க. பிசில அதர் தென் முஸ்லீம் பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேகன்ட், அப்புறம் முஸ்லீம்க்கு ஒரு வேகன்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பிசி இல்லைன்னா டிஎன்சி, அவங்களுக்கு வந்து காமன் கேட்டகரியில 2 வேகன்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் எம்பிசில உமன்ஸுக்கு ஒரு வேகன்ட் கொடுத்திருக்காங்க. எஸ்சிக்கு 1, எஸ்சி ஆதி திராவிடருக்கு 1 கொடுத்திருக்காங்க. எஸ்சில இருந்தீங்க அப்படின்னா உமன் கேட்டகரி பிஎஸ்டிஎம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேகன்ட் கொடுத்திருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 16 வேகன்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கும் கீழே பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் அவங்களே கொடுத்திருக்காங்க. இப்படிதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, எடுத்துக்கோங்க, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் அப்ளிகன்ட்னு கொடுத்திருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம கீழே இருக்க இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஏஜ் வந்து 18 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு போட்டிருக்காங்க. 1/7/2005 மேக்சிமம் ஏஜ் வந்து 32 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு 34 வயசு, பிசிக்கு, எம்பிசிக்கும் எஸ்சிக்கும் 37 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அது வந்து என்க்ளோஸ், நம்ம உள்ள கவர் சென்ட் பண்றோம் இல்லையா, அந்த கவருக்குள்ள என்னென்ன ஜெராக்ஸ் காப்பி இருக்கும்னா ஆதார் கார்டு, 10th 12th சர்டிபிகேட், டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட், உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதர் குவாலிஃபைடு இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து டேலி டைப்பிங் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்மேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட் அதையும் ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட சைன் போட்டு செல்ஃப் அட்டாஸ்டேஷன் போட்டு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஜெராக்ஸ் காப்பி தான் அனுப்பணும். எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா த அட்வொகேட் ஜெனரல் டு தமிழ்நாடு ஹைகோர்ட்னு இருக்கு இல்லையா, சென்னை 6,104 இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம சென்ட் பண்ணணும். அப்புறம் ஒரு கவர் என்வலப் வாங்கிக்கணும். எப்படி வாங்கணுங்கிறது பின்னாடி நான் அட்டாச் பண்ணிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுல வந்து 50 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டிக்கணும். A4 சைஸ்ல நம்ம ஒரு என்வலப் வாங்கிக்கணும். அதுக்குள்ள நம்ம எல்லா ஜெராக்ஸையும் அட்டாச் பண்ணிட்டு அப்புறம் இந்த என்வலப்பையும் உள்ள வைக்கணும். ஏன்னா அதுலதான் நம்மளுக்கு கால் லெட்டர் வரும். எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதுதான் நான் ரெடி பண்ண ஃபார்மேட். மேல வந்து இந்த பாக்ஸ்ல வந்து ரைட் சைட் கார்னர்ல டாப்ல இருக்கு இல்லையா, இது நம்மளோட போட்டோ அட்டாச் பண்ணிக்கணும். கம் போட்டு ஒட்டிக்கோங்க. உங்களோட சைனும் சேர்த்து எழுதிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் அப்ளிகன்ட்னு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த அப்ளிகன்ட் கேபிட்டல் லெட்டர்ல தான் உங்க பேர் எழுதணும். அடுத்து நேம் ஆஃப் ஃபாதர் அண்ட் ஹஸ்பண்ட்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல வந்து ஹஸ்பண்ட் இருந்தா ஹஸ்பண்ட் பேர் எழுதிக்கோங்க, இல்லைன்னா ஃபாதர் பேர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, இப்ப 10th 12th முடிச்சிருந்தா 10th 12th போட்டுக்கோங்க. டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரியை போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து கம்யூனிட்டி அண்ட் ரீஜியன் கேட்டிருக்காங்க. எம்பிசினா பிசி, இல்லைன்னா அப்புறம் ஹிந்துன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது பர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்க ஃபுல் அட்ரஸையும் எழுதிடுங்க. அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுக்குதான் நம்மளுக்கு போஸ்ட் வரும். கால் லெட்டர் இருந்தது அப்படின்னா நீங்க இப்ப இந்த கரண்ட் அட்ரஸ்ல இருக்கீங்களோ அதை கம்யூனிகேஷன் அட்ரஸ்ல கொடுத்துருங்க. டீடைல்ஸ் ஆஃப் பெண்டிங் கேஸ் எனி ஃபீல்ட் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், ஏதாவது உங்களுக்கு கேஸ் இருந்தது அப்படின்னா அந்த கேஸ் டீடைல்ஸ் அதுல எழுதிடுங்க. அதுக்கு என்னென்ன ஜெராக்ஸ் அதுல சென்ட் பண்றோமோ, கொரியர்ல சென்ட் பண்றோமோ அது என்னென்ன ஜெராக்ஸ்ங்கிறத அங்க எழுதணும். அதுக்கு கீழே அப்ளிகண்டோட சிக்னேச்சர்னு கேட்டிருக்காங்க, அவங்க சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு 2 என்வலப் வாங்கிக்கோங்க. பெரிய
A4 ஷீட் என்வலப்ல நீங்க உங்க அட்ரஸ் டூ அட்ரஸ்ல வந்து த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு ஹைகோர்ட் சென்னை 6,104 போட்டுக்கோங்க. ஃப்ரம்ல உங்க அட்ரஸ் போட்டுக்கோங்க. 50 ரூபா ஸ்டாம்ப் வாங்கி மேல ரைட் சைட் கார்னர்ல ஒட்டணும். இந்த என்வலப்ப நீங்க அட்டாச்சேஷன் பண்ணி அனுப்புறீங்க இல்லையா, கவர்க்குள்ள இந்த 50 ரூபா ஸ்டாம்ப் பண்ண என்வலப்ப உள்ள போட்டு அனுப்பணும் நம்ம. ஏன்னா அதுலதான் நம்மளுக்கு கால் லெட்டர் ரிசீவ் ஆகும். நானும் சென்ட் பண்ண போறேன், வருதான்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம யாருக்காவது ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஈஸியா இருக்கும். நோ எக்ஸாம் தான், ஒரு ட்ரை பண்ணி பாருங்க, வேற எதுவுமே இல்லை இல்லையா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on the next video guys. Bye.